தான் கேட்குறாங்க, நீ என்ன சொல்றீங்க சொல்லுங்க. சரி வாங்க எப்படியா இப்படி வந்துருங்க. என்கிட்ட கேட்டா நான் சொல்ல போறேன். சரி நீங்க சரி தம்பிகிட்ட கேளுப்பா. உங்களுக்கு தெரியாதா? வாங்குறியா உங்களுக்கு தெரியாதா? என்ன அதுக்கு புரியல, நீ அவர்கிட்ட கேளு. அவர் சொல்றது பொய்யா இருந்தா அது சொல்ல போகுது. இல்ல எவ்வளவு வாங்குறியா? நீ பேப்பர் கொடுத்துட்டியா அப்புறம் தான் கிட்டிட்டு கேட்கணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல. இல்ல இல்ல ஒரு புளி 5500 பேசிருப்பா. எத்தனை புள்ளி வாங்குறீங்க? இத்தனை புளி கரெக்டாக சொல்லுங்க. இல்லை பதிவாகும். எவ்வளோ? 140 புள்ளினா 93 புள்ளிங்க. கேட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்குறா? பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க சார். யாரையும் ஏமாத்த போல. நான் கரெக்டாக தான் செய்கிறேன், கரெக்டாக தான் கொடுக்கவும் போகிறேன். அப்புறம் இந்த அப்பத்தாட்டு பங்கு வாங்கலையாம்ல? சந்தோஷமா வாங்கிட்டு ஏத்தா பாருங்க. அப்பத்தாட்டு பங்கு வாங்கலையாமே நீங்க? அப்புறம் நீங்க வந்து எங்க அப்பா எங்க அப்பா கிட்ட 140 குழியை மட்டும்தான் வாங்குறீங்களாம். இல்ல இல்ல 140 குழி மட்டும்தான் அவங்களுக்கு பதிவு பண்ண கொடுக்க முடியும். அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கேட்டுட்டேன் தர்றேன் இருக்கு. மொத்தம் 225 குழி. அதுல 141 குழி தான் பதிவு பண்ண முடியுமா? மீதி குழி பதிவு பண்ண முடியாதான். சரிம்மா அவ்வளவுதான். அந்த காசை நான் கேட்டுட்டேன். பதிவு பண்ண முடியாதுக்கா எனக்கு சேர்த்து கொடுன்னு குழம்புற வேலை இல்ல ஆமா. 225 குழி பாரு பங்கு அதுல போடுறியா? அது வராது. அதுல கணக்கே சேர்க்கல. காசு வந்துட்டு 225 குழி காசு. அது எவ்வளவு வரும் அந்த காசை லட்சுமி கிட்ட வாங்கி அதை சரி போமா போடுறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அதுக்கு தெரியல. என்கிட்ட கேட்டாலே நான் கம்மிதான் 140 ஆமா எனக்கு இங்க பத்திரம் இருக்கறதானே உனக்கு சொல்றேன். அது வந்து புறம்போக்குப்பா. மீதி உள்ளது புறம்போக்குப்பா. அது பத்திரம் பண்ண முடியலப்பா. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் முடியல. ஆனால் அக்கா கிட்டையும் சொல்லிட்டேன், நவனியத்திட்டையும் சொல்லிட்டேன். அதுக்கு காசு கொடுங்கன்ட்டேன். சரி சொல்கிறேன், அது காசு கொடுங்கன்னேன். அவங்களே சரி தரலாம். ஆமாம் அதை சேர்த்துதாப்பா. மொத்தம் 225 × 5500. இப்போ என்னன்னா உங்களுடைய பாகம் பாருங்க, உங்க பாகம் பதிவு பண்ணல, பதிவு பண்ண முடியாது. அது நீங்க வாரிசு வாங்கி கொடுத்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் சரசு இங்க பாருங்க பழனியப்பா நாங்க 4 பேரும் தனியா வாங்கி போடணும். அது மாதிரி வில்லங்கமா இருக்குது அதெல்லாம். ஏன்னா சும்மா சாட்சியில மட்டும் போட்டு அக்ரிமெண்டா தனியா வாங்கிக்கிறோம். ஆமா வாங்கல அதெல்லாம் கனவு. 225 குழிக்கு பேமெண்ட் பண்றா இன்னைக்கு 10 நாள் இல்ல, 1 மாசம் ஆகும். அது ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு பத்திரம். ஆமா அந்த 225 குழிக்கு வாங்குற செட்டில்மென்ட்க்கு அந்த ஆமா அப்படியே 6 பங்கு. ஆமா அவ்வளவுதான். நீங்க இது பண்ணிடுங்க. நீங்க 6 பங்கு போட்டுருங்க. ஆமா அவ்வளவுதான். செட்டில் பண்ணாதான் நாங்க வந்தாங்க சைன் பண்றதுக்கு ஆதார் கார்டு கொடுக்கிறது. அப்புறம் அப்புறமா தான் பண்ண முடியும். அப்படிதான் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். சரி வாங்கலாம். ஏன்னா பேமெண்ட் வந்து எல்லாருமே ஷேர் போனாதான் அவங்க ஆதார் கார்டு கொடுப்பாங்க, அவங்க சைன் பண்ண முடியும். சரி இப்போ 6 பங்கு வாங்குறோம்ல, என்ன பண்ணுறோம்? இப்போ 6 பங்கு வாங்கிட்டு முன்னாடியே காசு வாங்கிட்டு அதை சரி பங்குமாக தூண்டுறோம். ஆளுக்கு ஒரு 50,000 ஒதுக்கி வேணும்ல சின்னதாக ஒரு வீடு கட்டணும். ஐயோ தாராளம் வாங்கிக்கணும். சந்தோஷம் வாங்க. நானும் அதெல்லாம் சொல்லிட்டு அது காசு நீயே பேசு. எங்களுக்குலாம் தேவையில்லை தேனூர்ல வீடு. எனக்கு வீடு கொப்பனாட்டில இருக்கு. நாங்க எப்படி கொடுப்போம்? உங்களுக்கு வீடு இங்க வச்சுட்டு நீங்க கொடுப்பீங்களா? சும்மா அது சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் தர முடியாது. அது அவர் முயற்சியில கட்டணும். வீடு கட்டுறதுக்கு பொண்ணுக்கு அம்மா வந்து 50,000 அப்பா சொத்துல தானே கட்டணும். இப்போ ஒரு 25 வாங்கிட்டீங்க, அப்புறம் 25 வாங்கிட்டீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன நியாயம்? எனக்கு வீடு இங்க இருக்கு, நான் எப்படி 50,000 கொடுத்து கட்ட சொல்லுவேன்? அதெல்லாம் தர முடியாதுமா. அன்பாவும் தர முடியாது. அதெல்லாம்
இதுல போறேன் விற்கவே வேணான்ற ஐயா சுத்தி இருக்கட்டும் ஞாபகார்த்தமா விற்கவே வேணான்றேன் நான். அம்மாவோட விருப்பம் அது அம்மா பேச அம்மாவே பேசட்டும், நான் சொல்றதான் அம்மாவும் செய்வாங்க. சரி மாமா 50,000 கேக்குறாரு வாப்பனே கேக்குறாரு எனக்கு எதுக்குண்ணா, நான் ஏன் அந்த 225ல பங்கு போட்டு எனக்கு 50 ரூபா கொடுங்க தம்பி கேக்குற வீடு கட்டன்னு கேக்குறாரு ஆனா ஒரு பொதால்ட்ட கொடுத்துரு ஒரு பொதால்ட்ட இல்ல கொடுத்துரு நான் என்ன சொல்ல வரேன், தேனூர்ல வீடு கட்டுறது வந்து நீங்க பழனியம்மா சுக்குமாமா மூணு நீங்க பேர் 3 சேர்ந்து பேர் கட்டுங்க. கட்டணும். எங்களுக்கு வந்து தேனூர்ல வீடு அவசியம் இல்லை. எங்களுக்கு வந்து ஏன்னா பிறந்த பொம்பளை பிள்ளைங்க இனிமேல் தேனூருக்கு வர போறது கிடையாது. அவங்க அப்பா அம்மா இருந்த வரைக்கும் தேனூருக்கு வர போக இருந்தாங்க, ஓகே. இப்போ அவங்க அப்பா அம்மா இல்ல அப்படின்றப்ப தேனூருக்கு வந்தா கூட நான் சொல்றேன் தேனூருக்கு வந்தா கூட அண்ணன் தம்பி ஒரு நல்ல கட்டத்துக்கு வருவாங்க. அண்ணன் தம்பி வீடு இருந்தா ஒரு நிமிஷம் உட்காருவாங்க, எந்திரிச்சு போயிட்டு போறாங்க. வீடு கட்ட நாங்க பணம் கொடுக்கணும் அவசியம் இல்லைல்ல. அதைத்தான் நான் கேட்குறேன். ஏன்னா சரி போற நீ சொல்லு அது இல்ல, உங்க சொந்த முயற்சியில நீங்க வீடு கட்டிங்க. நான் வேணாம்னு சொல்ல, நல்லது கட்டது கூட்டா வரோம் அப்பா போறோம். சொத்தை விற்கிறோம். நான் சொல்றது கேளுங்க, நான் பையன் எனக்கு வீடு கட்ட தேவைப்படுது, அப்பா சொத்தை விற்கிறோம். சரிசமமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு பண்றதுங்கிறது இப்போ உள்ள சூழ்நிலையில நடக்காது. அதுல கொடுக்குறோம் சரிசமமா தர்றேன்னு சொல்றாங்க. அதுல இருந்து ஏதாவது கொடுங்க, நான் ஏதாவது அதுதானே சரி சமமா தரேன்றாரு. அதுல இருந்து கொடுன்னு சொல்றது அவங்க அண்ணன் தம்பிங்க 3 பேரும் அவங்களுக்கு வர பங்கள வீடு கட்டிக்கிட்டோம். சரிசமமா கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைண்ணா. நம்ம சட்டத்தை விடுங்க, நான் சட்டம் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இப்படி வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம மனசாட்சி நம்ம பழகிறோம் செய்கிறோம். அதனால அவங்க ஒன்றுக்குன்னா இருக்கிறாங்க, அதனால அப்படி பண்ணுறாங்க. சரி மாமா இப்போ நான் வந்து இப்போ அப்போ சுற்றி கேட்குறேன். சரிப்பா, கேட்டுட்டு நான் அன்பா கேட்குறேன். நான் கொடுங்கப்பா, இல்லைனாக்கா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம சரக்கு சித்தி வந்து அவங்க வந்து ஏன்னா அவர் விட்டுருவாங்க. அவங்க வெளியில் அவங்க வேற எங்கேயும் தங்க முடியுமா? சொந்த வீட்டுக்கு தான் தங்க முடியும். இது வந்து யாரும் சம்பாதிக்கல, ஐயாவோட சம்பாத்தியம் அவரோட உழைப்புல போட்டதுன்னா அதனால நாங்க ஒன்றும் அதிகமாலாம் கேட்கல. ஆளுக்கு ஒரு 50,000 கொடுங்க, நாங்க ஒரு வீட்டை கட்டிக்கிறோம் அவர் பேர்ல. மீதி என்ன நீங்க செலவு வந்து வருதோ நாங்க வரப்ப பார்த்துக்கிறோம். வாங்க, அவருக்குன்னு இல்லை, பொதுவாகவே நீங்க வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வரும்போது இருக்கணும் ஒரு இடம். சரிப்பா, இல்லைப்பா தம்பி, அதெல்லாம் நீ தெரியாயா எனக்கு தம்பி, நீ தெரியா இல்லையா? பாக்கியம் தள்ளையங்கள் அவங்க காசு எடுத்து கொடுப்போம்யா. வரதுல எங்க 2 பேருக்கு இதுல அந்த ஒண்ணு கொடுப்போம், அவ்வளவுதான். நான் தனியா அவன் தனியா கொடுப்போம். என்ன அதில் மொத்தம் 50 நீங்க அவ்வளோதான் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அதோட பாக்கியம் இல்லை, அது கொடுத்துருவோம் அந்த காசு. அதை வேணாம், தர வேணாம்யா, கொடுத்துருவோம். பரவாயில்ல வச்சு அதை விடு, பரவாயில்ல விடு. மீதியை நாங்கள் எதனா வேண்டாம். சந்தோஷமா கொடுக்கணும், பிரச்சனை வரக்கூடாது. யாருமே கொடுக்க இது யாருக்கு மாட்டாங்க. ஆசை? ஆதார் கார்டு கொடுங்க, நான் உள்ள கொடுத்துருவேன். சரியா இதுக்கு மேல எல்லாம் வச்சு போயிருக்காங்க, ஏதாவது கட்டையும் ஏதோ வச்சுட்டு போயிருக்காங்க. சந்தோஷமா பிரிச்சு எடுத்துக்கிறதுக்கு அவ்வளவுதான். தெரியலைன்னா நம்ம என்ன பண்றது? சரிங்க நான் பேசுறேன். இல்ல கொடுப்போம்யா. இல்ல வேணாம் விடு, சித்தி பரவாயில்ல விடு. நான் இருக்கிற காசை இந்த வீட்டை வச்சு கூட ரெடி பண்ணிடுறேன். அதில் நீங்கள் உங்கள் செலவு கணக்கு சொல்லுங்க. செலவு கூட வேணாங்க, நீங்க போடுங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. அதெல்லாம் எழுதி வச்சுருங்க. போட்டுருங்க. அந்த இது 12 சில்லறை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் 6 பங்கா போட்டுருங்க. போட்டு நீங்களே வாங்கி செட்டு கொடுத்துருங்க. பழனியப்பன் அவர் தருவார், அவ்வளோ அப்படி தருவாங்க. ஒருத்தர் தான் அவர் காசு பரவாயில்ல விட்டு, வேண்டாம் இல்லை வேணாம். வேணாம் விட்டுப்பா. அவன் இவ்வளோ பேசு, வேணாம் விட்டு, பரவாயில்ல. மனசுக்காக வேணாம். உனக்கு தர விருப்பமா? எனக்கு நீங்க தரதுன்னு சொல்லுறது நான் எனக்கு தனியா அவன் தனியா தர மாட்டான். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா தான் தருவோம். நோட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? காசு சந்தோஷமா போட்டு முடிச்சுங்க. சரி ஓகே, எல்லாம் சொல்லின்னு தான் வாங்கிருக்கேன். ஆனா இவர் எதுவுமே சொல்லல. நீங்களே வாங்கி செட்டில் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு ப்ரூஃபிங் எதுவுமே கிடையாது. நான் சென்னையில தான் வாங்கினேன். சென்னையில தான் வாங்கினேன். இப்ப தேவைப்படுது நான் வாரிசு இல்லை இருக்கேன். பணம் செட்டில்மெண்ட் கேளு. சரி பணம் அவங்கள்ட்ட நீயே கேளு, எப்போ தராங்க என்னதுன்னு பேசி. கண்டிப்பா வீட்டில் என்ன மச்சான் சத்தெல்லாம் பல நின்னுது. பழைய சட்டை தான். அக்கா லட்சுமி அக்கா இங்க கொஞ்சம் வா. லட்சுமி அக்கா பணத்தை இப்போவே செட்டில்மெண்ட் பண்ணி பணத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். தர்றேன்னு நீ சொல்லுண்ணா. இருக்கா? இல்லை வீட்டில் தானே இருக்கோம். இப்போ நான் அவங்கள வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். நகையை கொண்டு வந்து அவங்க அங்கே அந்த பேங்க் போயிட்டு இந்த பேங்க் தான் லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் லேட்டாகும். ஊருக்கு போகிற வரைக்கும் நீ செட்டில் பண்ணு. எல்லாரும் தான் ஊருக்கு போகிறோம். இன்னைக்கே வா. ஆமாம், எல்லாம் வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க. முதல்ல எனக்கு இன்னைக்கு வருமானம் 1000 ரூபாய் கொடுங்க. 2 பேரும் அண்ணன் அக்காலும் தம்பி சேர்ந்து. இங்கே பேசுறதுக்கு நேரம் அக்காலும் தம்பி சேர்ந்து இன்னைக்கு வருமானம் 1000 கொடுங்க முதல்ல. என்ன சொல்லி நேற்று ட்ரெயினுக்கு வந்து எவ்வளோடா? 140 140. எடுத்துட்டு வந்திருக்கான். இல்லைப்பா வீட்டுக்கு வாங்க தர்றேங்கிறது கேளு. ஏன் கொண்டு வராங்க? சரி அது இங்கிருந்து போகணும் மனசு எல்லாம் வேற மாதிரி மாறும். அதெல்லாம் தப்பாயிடும்.
ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் செட்டில்மெண்ட் அதுதான் ஆகும். வைக்க விடாம போன் அடிச்சு போயாம அதுதான் எவ்வளவு ப்ரொசீஜர். நேரம் முன்னாடியே சொல்லி அதெல்லாம் பண்ணி இத்தனை பேர் இவர் கேட்குறாருல்ல இவங்களை வர ரிஜிஸ்டர் செட்டில்மெண்ட் பண்ணணும். இல்லை அவங்களுக்கு முதல்ல இப்போ என்ன கொடுக்க மாட்டாங்க அதுதான் அவங்களே அவங்ககிட்ட தானே நம்ம கையில வாங்கல அதுதான் எடுத்துட்டு வருதான். அதுக்கு முன்னாடி இந்த இது ஆதார் கார்டை கொடுத்தா அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அங்கே தானே வாங்கிக்க போறாங்க பண்ணுங்க. ஆயா இருந்தாலும் புள்ளியா அதுதான் இங்க வச்சுட்டு இருக்காங்க. போன் அடிச்சு கூப்பிட்டு பேங்க்ல வச்சுட்டு இருக்காராம். சந்தோஷம் நான் சொல்லல. அது நீங்கள் அது முறைப்படி அதை எடுத்துட்டு வரணும். இருக்கிறத இவங்களுக்கு பண்ணிக்குவோம். அதுதான் முறைப்படி எங்கே பத்திரப்பதிவு நடக்குதோ பத்திரப்பதிவுக்கு முன்னாடி எல்லாரும் செட்டில்மெண்ட் பண்ணாதான் ஆதார் கார்டு கொடுக்குறது அடுத்து சைன் பண்ணுறது எல்லாம் அடுத்தது தான். ஏன்னா இது வந்து நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பார்த்துருக்கேன். ஃபேமிலியாக இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்கல. அதெல்லாம் கரெக்டு தான். செட்டில் பண்ணுறது சரி. ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு அது சொல்கிறேன். பக்கத்து ஊருக்காரன்ட்டு நம்ம பார்க்கலாம். என் பிள்ளை அவருக்கு 10 ரூபாய்க்கு வழி இல்லாம நீங்க கொடுக்குறீங்க 50,000. எனக்கே ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க தெரியல. நான் 50,000 கொடுக்கணும். அப்போ நான் தரேன்டி உங்கள் அப்பா கொடுக்கலையா? நான்லாம் கொடுக்க மாட்டேன். அதில் நான் பிடிவா இருப்பேன். நீங்கள் கையெழுத்து பண்ணால் போட்டுட்டு வாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் முடிவு தான். இல்லை 50,000 நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கேன். எவ்வளவுதான் இந்த அவங்க 3 பேர் இப்போ மணிமுத்து என்ன சொன்னேன் 3 பேர் தான் கட்டிக்கணும். யாருக்கு வழி இல்லையா? யார் இங்கே வழி இல்லாமல் இருக்காங்க? எல்லாரும் வழி தான் இருக்குது. யாருக்கு வழி இல்லை? இந்த என்ன ஒன்றும் இல்லாதவனா?